கட்டுரையில் எழுதினார். அந்த நாவல் கவிஞர் தமிழ்நாட்டில் எழுதிய கட்டுரைக்கு மலேசியாவில் ஒரு கவிஞர் விடையளிக்கிறார். அவர் பேர் தீனி நைனா முகமது. தாய்மொழி என்பது தாயின் மொழி, அது தாயும் நீயும் பேசும் மொழி. 1000 மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர்மொழி அந்த மொழி அன்னையின் கருவில் வந்த மொழி. அங்கேயே வந்துருச்சு. ஓங்கி அடிச்சிட 1000 மொழிகள் நீ அறிந்தாலும் ஆன்மா உணர்மொழி அந்த மொழி. இந்த ஆன்மா உணர்மொழிங்கிறப்பதான் ஒரு கதை, ஒரு குறுங்கதை இணைக்கிறது. நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு பெரிய தத்துவ வித்தகர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அல்லது ஜே.கே. என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரியவர். அவருடைய அந்த தத்துவங்களை இன்றைக்கும் நிறைய பேர் உருகி வைத்து படிப்பார்கள். மிகப்பெரிய ஒரு தத்துவ வித்தகர். அவர் ஐரோப்பிய சூழ்நிலையில் ஐரோப்பிய வளர்ந்தவர் பிறந்தவர். அவருடைய தாய் வெளிநாட்டு தாயாக தான் இருப்பாங்க. அதனால அவருடைய மொழி என்னன்னு தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் ஆங்கிலமே தாய்மொழி போல பேசுவார். அவருடைய பேச்சு அவ்வளோ அருமையாக இருக்கு. அறிவு போல ஆங்கிலத்தை பேசுவார். அவருடைய தாய்மொழியை பற்றி யாருக்குமே ஒரு குறிப்பும் தெரியாது. அன்னிபெசன்ட்டோட வளர்ப்பு பிள்ளை. அவருக்கு ஒரு முறை இந்த கடும் குளிர்காய்ச்சல், ஜன்னி என்று சொல்லுமே, அந்த கடும் குளிர்காய்ச்சல் வந்து விட்டது. குளிர்காய்ச்சல் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த நம்முடைய அந்த சிறுமொழி பாதிக்கப்படும், பெதற்ற ஆரம்பிச்சிருவோம். பேசிக்கொண்டே இருக்கிறவங்க பெதற்றுவோம். பெதற்றும் பொழுது அந்த அடிமனிதல் இருந்து சில சொற்கள் வரும். அவர் அடிமனிதல் இருந்து தெலுங்கு சொற்களாக வந்துட்டு இருந்தார். அன்னிபெசன்ட் வியப்பா போச்சு. அவருக்கு தெலுங்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போதான் தெரிந்து அவர் தெலுங்கு பரம்பரையில் வந்தவரே, அவருடைய தாய்மொழி தெலுங்கு மொழி என்பது தெரிய வந்தது. அதனால நம்ம நேரடியாக படிக்க வாய்ப்பு கிடைக்காமல் போனாலும், அது குடும்ப சூழல் வளர வாய்ப்பு கிடைக்காமல் போனாலும், நம்முடைய தாய்மொழி ஆங்கிலத்தை ஜீன் என்று சொல்கின்றாரே, மரபுன்னு அந்த மரபணுவிலே ஊறி இருக்கின்றது என்பதற்கு அந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு நல்ல எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். ஆக்சுவலா தெனாலிராமன் இதுல கூட ஒரு இது ஒண்ணு வரும். ஃபர்ஸ்ட் அடிச்ச உடனே வேற ஒரு பாஷையில தான் பேசுவாரு. அதை வச்சு தாய்மொழி உனக்கு அடிபடும் போது எந்த பாஷையில கத்துறியோ அதுதான் உன்னுடைய தாய்மொழி. உணர்வு மேலோங்கும் பொழுது தானா வரும். நம்ம மொழிகள் தான் சொல்றோம். இந்த மாதிரி இப்போ எவ்வளவுதான் மேல மேல படிச்சாலும் மேதமை அடைஞ்சாலும் ஒருத்தர் சிந்திக்கிறது வந்து அவருடைய தாய்மொழியில தான் சிந்திப்பாங்க. அப்படி சிந்திக்கும் போதுதான் அறிவு இன்னும் மேம்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? தாய்மொழி என்பது நம்முடைய அந்த சிந்தனை முறையோடைய ஊறி வருகின்றோம். இது வந்து அந்த சிந்தனை அறிதிறன், சிந்தனை அறிமுறை, சிந்தனை அறிவியல், காக்னிஷன், காக்னேட்டிவ் சயின்ஸ், காக்னேட்டிக்ஸ் இதெல்லாம் ஆங்கிலத்தை சொல்றாங்க. அந்த அறிதிறன் அல்லது அறிகின்ற அந்த பாங்கு, அதோடைய நம்முடைய தாய்மொழி ஊறி இருக்கின்றது. அப்படி ஊறி இருக்கிற காரணத்தால மொழி இலக்கணமே நம்முடைய மூளையிலே பதிந்து விடுகிறது.